2014ஆம் ஆண்டு நடக்க வேண்டிய பொதுத் தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்ற சூழ்நிலை நிலவுகிறது. அதை ஒட்டி பாரதிய ஜனதா கட்சியும் அகில இந்திய அளவில் பல்வேறு மாற்றங்களை செய்துள்ளது. இந்த நிலையில் தமிழக பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் திரு இல கணேசன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். முதலே குறிப்பிட்ட மாதிரி தேர்தல் ஷெட்யூல் படி 2014 நடக்கணும். ஆனால் எப்போனாலும் நடக்கலாம் அப்படிங்கிற அரசியல் சூழ்நிலை இப்போது நிலவுகிறது. பாரதிய ஜனதா தயாராக இருக்கிறதா? பாரதிய ஜனதா கட்சி அமைப்பை நம்பி தேர்தலை சந்திக்கிற இயக்கம். நாங்கள் தொண்டர் பலத்தோடு கூட, அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் இட்ஸ் கேடர் பேஸ்டு மாஸ் பார்ட்டி. அமைப்பு எப்பொழுதுமே எங்களுக்கு பலமாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் தேர்தலை சந்திப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராகவே நாங்கள் இருக்கின்றோம். ஒரு புறத்தில் எந்த நேரத்திலும் மத்திய அரசாங்கம் கவிழலாம் என்கின்ற சூழ்நிலை, அதனால் தேர்தலை சந்திக்கலாம் என்று இருந்தால் ஒழிய, கட்டாயப்படுத்தப்பட்டு தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் ஒழிய, இப்போது இருக்கிற மத்திய அரசாங்கம் ஆசை வார்த்தை காட்டியோ அச்சுறுத்தியோ எப்படியாவது எதிர்க்கட்சிகளிலிருந்து ஆதரவை பெற்று நீடித்து விடுமோ என்கின்ற சந்தேகமும் எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இழுக்க இழுக்க இன்பம் இறுதி வரை என்று சிகரெட் விளம்பரத்தில் சொல்லுவார்கள். இவர்கள் இருக்க இருக்க இன்பம் இறுதி வரை என்று நினைக்கின்றவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள். எப்போது வந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதில் ஒரு அடிப்படையான விஷயம், காங்கிரஸ் கட்சியோட நிறைய கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க அல்லது வெளியிலேருந்து ஆதரவு தர்றாங்க. ஆனால் பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்றதுக்கு பொதுவாகவே ஒரு தயக்கம் இருக்கிறது. இருக்கின்ற கட்சிகளும் கூட பல சமயங்கள் வெளியேறி விடுகின்றன. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது, குறிப்பாக அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது, அந்த நிலைப்பாடு எங்களுக்கு ஏற்படவில்லை, விதிவிலக்காக ஒரு சம்பவத்தை தவிர. எப்போதுமே இந்த பிராந்திய கட்சிகள், சிறிய கட்சிகள், அவர்களுக்கென்று முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நான் உணர்கின்றேன். ஆனால் இவர்களெல்லாம் பாராளுமன்ற தேர்தலில் நின்று போட்டியிடும் பொழுது அவர்களுக்கென்று பிரதமர் வேட்பாளரும் இல்லாத நிலையில், என்ன முயற்சித்தாலும் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லாத நிலையில் இவர்கள் எதற்காக நிற்கின்றார்கள்? கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டால் அது வேறு. நாங்கள் இவரைத்தான் பிரதமராக கொண்டு வருவதற்காக இந்த கூட்டணி இருக்கிறோம் என்று பொருள். அந்த கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அப்படியே ஆட்சியிலும் அமரும். கூட்டணியிலும் இல்லாமல் பிராந்திய கட்சிகள் தனியாக நின்றால் என்ன பொருள்? நாங்கள் பேரம் பேசுவதற்காக எத்தனை எம்பிக்கள் எங்களுக்கு கிடைக்கிறார்களோ அதை வைத்து ஆட்சிக்கு வரக்கூடிய இடத்திலே பேரம் பேசுவதற்காக நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம் என்று பொருள். இது மக்களுக்கு புரிந்து அத்தகைய கட்சிகளை புறக்கணித்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நிலைமை இல்லை. இப்போ தேசிய கட்சிகள் சுருங்கிட்டே வருது, மாநில கட்சிகள் விரும்பி கொண்டே வருதுன்னு பார்க்கலாமா? காங்கிரஸ் ஒரு அமோகமான வெற்றி பெற்று 3/2 பங்கு பெரும்பான்மை பெற்ற கட்சியாக விளங்கியது. அதற்கு ஒரு காரணம், நாட்டின் விடுதலைக்கு காங்கிரஸ் கட்சி தான் காரணம் என்பது போல ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருந்தது. ஓரளவுக்கு அதில் உண்மையும் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வளர்ந்தோம். வளர்ந்த பிறகு காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற கூட்டணி பிஜேபி தலைமையில் கூட்டணி என்பதாக நாம் வெற்றி பெற்றோம். பிஜேபி ஆட்சிக்கும் வந்தது. பின்னால் பிஜேபி கூட்டணி, பிஜேபிக்கு எதிரான கூட்டணி என்பதாக கூட்டணியை காங்கிரஸ் அமைக்க வந்தது. இது ஒரு, நீங்கள் ஆங்கிலத்தில் கிராஃப் சொல்லுவாங்களே, அது போட்டு பார்த்தா இது வளர்ச்சி தானே, இது காங்கிரஸுக்கு வீழ்ச்சி தானே. நான் எவரோடும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று மாறுதட்டியவர்கள், புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்று சொன்னார்கள். வேறு வழி இல்லாமல் வக்கீல திங்கிறதுக்கு முதற்கொண்டு இறங்கி வந்துட்டாங்கல்ல. இதே சமயம் நீங்கள் காங்கிரஸை ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, வக்கீல கூட திங்க தயாராகிட்டாங்க, புல்லை தின்னாது அப்படிங்கிற ஒரு கட்சி. ஆனால் இதே மாதிரியான சமரசை பாரதிய ஜனதாவும் முன்னெடுத்திருக்கு இல்லையா? கொள்கையில் முற்றிலும் முரணானவர்களோடு கூட கூட்டணி வச்சுருக்கீங்களே. சாதாரண காலகட்டத்தில் நாங்கள் அப்படி செய்கிறதில்லை. ஒரு குறைந்தபட்ச திட்டத்தை ஏற்றுக்கொண்ட கட்சியோடு தான் வைத்திருக்கிறோம். அப்படி ஏதேனும் எங்களுக்கு குறிப்பிட விரும்பினால் என்னாலேயே சொல்ல முடியும், அது ஆபத் தர்மமாக அமைந்திருக்கிறது. வேறு வழி இல்லாமல் மக்களோ நம்மை ஆட்சியில் அமர்த்தி விட்டார்கள். ஆனால் ஒரு சில கட்சிகள் நமக்கு துரோகம் செய்கின்ற வகையில் ஆதரவை விலக்கிக் கொள்ளும் பொழுது, மக்களது தீர்ப்புக்கு மதிப்படுத்தி எங்களை ஆட்சியில் நீடிக்க வைப்பதற்காக ஒரு சில கட்சிகள் கை கொடுக்கும் பொழுது எங்களுக்கு அவர்கள் ஆதரவாக வந்திருக்கிறார்கள். அதனால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை வந்திருக்கிறது. அது ஆபத் தர்மம். காங்கிரஸ் என்ன பெருமை பேசினார்கள் தெரியுமா? காங்கிரஸ் கட்சி மாத்திரம்தான் 5 ஆண்டு காலம் நிலையான ஆட்சி தர முடியும் என்று மாறுதட்டினார்கள். அல்ல, காங்கிரஸ் அல்லாத காரணம் இந்த கூட்டணி, இந்த 3ஆவது அணி ஆட்சி இருந்த காலம் அது. காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி ஆட்சி 5 ஆண்டு காலம் நீடிக்க முடியும் என்று முதலாக நிரூபித்தவர் அடல் பிஹாரி வாஜ்பாய். வரப்போகிற 2014 தேர்தலில் அது போன்ற ஒரு நிலைமை ஏற்படும் நினைக்கிறீங்களா? இல்லை பாரதிய ஜனதாவுக்கு தனிப்பெரும் கட்சியாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 2014 தேர்தலில் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது வேறு ஏதாவது கூட்டணி பேர் இருந்தாலும் சரி,
அந்த கூட்டணி இடம்பெறும் கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு பொது அம்சத்தை அறிவிப்பார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த அம்சத்தை நிறைவேற்றுவோம் என்பதாக சொல்வார்கள். பாரதிய ஜனதா கட்சி தன்னம்பிக்கையோடு நாங்களே தனித்து ஆட்சி அமைக்க முடியும் என்ற எண்ணம் நமக்கு அந்த நேரத்தில் வருமானால் பாரதிய ஜனதா கட்சி தனியாகவே தேர்தல் அறிக்கையும் தயாரிக்கலாம். இதில் எது சாத்தியம் என்பது இன்னும் ஓராண்டுக்கு பிறகுதான் முடிவாகும். கூட்டணி பற்றி பெயர் சொல்லும்போது ஒரு அக்கு வைக்கிறீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருந்தாலும் சரி அல்லது இன்னொரு பேரில் வந்தாலும் சரி என்று. ஸோ அப்போ கூட்டணியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற பேர் தான் நான் இப்போ இருக்கிறோம், அந்த பேர் தான் நாங்கள் நீடிப்போம். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதில் சில கட்சிகள் சேரலாம். நிச்சயமாக நாளாக காற்று எந்த பக்கம் பேசுகிறது என்று புரிந்து கொண்ட பிறகு பாரதிய ஜனதா கட்சியோடு ஏற்கனவே இருந்த கட்சிகள் எங்களோடு வரலாம், எங்களோடு இல்லாமல் காங்கிரஸோடு இருந்த கட்சிகளும் எங்களோடு வரலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஏற்றுக்கொண்ட குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அமல்படுத்துவதற்காக நாங்கள் கூட்டணி அமைப்போம், ஆட்சி படிப்போம். காற்று உங்கள் பக்கம் வீசுவதாக நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இப்போதே வீச துவங்கிவிட்டது. இது வேகமாக இன்னும் வீச தொடங்கும், அதில் சந்தேகமே இல்லை. ஒன்று மாத்திரம் உறுதி, எதிர்மறையாக பேச வேண்டுமானால் விவரம் தெரிந்த எந்த வாக்காளரும் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 அம்சங்கள் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியை பாதிக்கும். ஒன்று, ஊழல் என்று சொன்ன மாத்திரத்தில் காங்கிரஸ் கட்சி நினைவுக்கு வரும். அந்த அளவுக்கு ஊழல் புரிந்திருக்கிறது. இதுவரை எந்த அளவுக்கு மோசமான ஒரு பிரதமரை நாம் பார்த்ததில்லை. இப்போது இருக்கிற பிரதமர் நிர்வாக திறமை இல்லாத பிரதமர். திருமதி சோனியா காந்தியின் தலைமையில் ஊழலுக்கு மேல் ஊழல் செய்துவிட்டு தவறுக்கும் தவறாக தவற்றை செய்துவிட்டு தனிப்பட்டு போன கட்சியாக இருக்கிற இந்த கட்சி மக்கள் ஆத்திரமாக இருக்கிறார்கள். குறிப்பாக இலங்கை பிரச்சினை பொறுத்தவரையில் இதே நிலைமை இப்போது நீடிக்குமானால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கிற உணர்வுள்ள வாக்காளர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிப்பதற்கு யோசிப்பார்கள்.